ஒரு காலத்துல பலூன் வித்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்குவார்னு யார் நினைச்சா? இன்னைக்கு தேதியில இந்தியாவோட மிகப்பெரிய டயர் தயாரிப்பு நிறுவனம் இதுதான். இந்தியர்களால தரமான டயர்களை உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்ன வெளிநாட்டு நிறுவனங்களை MRF நம்ம நாட்டை விட்டு மட்டும் துரத்தல, அவங்க நாட்டுக்கே போய் அவங்களுக்கே இன்னைக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பைக்ஸ், கார்ஸ், பஸ், ட்ரக்ஸ், அப்புறம் JCPயோட சேர்த்து இந்திய விமானப்படையோட சுகோய் போர் விமானங்களுக்கும் டயர்களை தயாரிக்கிறது MRF தான். 2011 இருந்து 2021 வரைக்கும் MRFோட ஷேர் பிரைஸ், அதாவது பங்குகள் 12 மடங்கு உயர்ந்திருக்கு. எளிமையா சொல்லணும்னா 2011 நீங்க MRFல $1,00,000 முதலீடு செஞ்சிருந்தா 2021 அது 12 லட்சம் ரூபாயா மாறி இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தேதியில இந்தியாவிலேயே மிக அதிக விலையுள்ள ஷேர் இந்த MRF தான். இன்னைக்கு இந்தியாவோட டயர் மார்க்கெட்ல 25% இவங்க தான் தன்வசப்படுத்தி இருக்காங்க. உலக அளவுல 65க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தங்களோட டயர்களை ஏற்றுமதி செய்றாங்க. வெளிநாடுகள்ல இருந்து மட்டுமே இவங்களுக்கு $3 பில்லியன், அதாவது தோராயமா 25,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்குது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகுது. ஒரு சாதாரண பலூன் வித்த மனுஷன் உலகிலேயே மிக வலிமையான 2வது டஃபஸ்ட் டயர் தயாரிக்கும் நிறுவனத்தை எப்படி உருவாக்கினார்? அதுவும் இந்திய சந்தையில வெளிநாட்டு நிறுவனங்களோட ஆதிக்கம் முழுமையா இருந்த அந்த காலத்துல. MRF இந்தியால மட்டும் இல்ல, உலக நாடுகளையும் தன் பக்கம் திருப்பிய அந்த ரகசிய ஸ்ட்ராட்டஜி என்ன? அது 1979ஆம் ஆண்டு MRFோட அதிகாரப்பூர்வ பெயர் மதராஸ் ரப்பர் ஃபேக்டரி அப்படின்னு மாற்றப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட பேரு மேன்ஸ்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர்னு இருந்துச்சு. 1956ஓட கடைசி காலாண்டுல இருந்துதான் இவங்க டயர்களை தயாரிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த கதை ஆரம்பிக்கிறது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தான். நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவுக்கு சுதந்திரம் அவ்வளவு எளிதா கிடைச்சிடல. மக்கள் தங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு பேங்க் மற்றும் நியூஸ் பேப்பர் நிறுவனத்தோட ஓனர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தங்களோட பத்திரிகையில செய்திகளை தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். இதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரோட சொத்துக்கள் முழுவதையும் பறிமுதல் செஞ்சதோட மட்டும் இல்லாம அவரை 2 வருஷம் ஜெயிலையும் அடைச்சாங்க. அந்தந்த நபர் வேற யாரும் இல்ல, MRFோட ஃபவுண்டர் KM மம்மன் மாப்பிள்ளை. கேரளால ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே அவர் ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பையன். பெருசா யோசிக்கிறதுக்கு அவர் என்னைக்குமே பயந்ததே இல்ல. அவரோட இந்த ஒரு குவாலிட்டி தான் பின்னாடி அவரை ஒரு மிகப்பெரிய ஆளா மாத்துச்சு. அவரோட அப்பாவை ஜெயில போடுறப்போ மம்மன் மாப்பிள்ளை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஏகப்பட்ட கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஒரு வழியா போராடி காலேஜ் கிராஜுவேஷனை முடிச்சாரு. இப்போ குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் அவரோட தலைமையில விழுந்துருச்சு. ஆரம்பத்துல அவர் மார்க்கெட்ல இருந்து பலூன்களை வாங்கி அதுல காத்து ஊதி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இடமெல்லாம் போய் வித்துட்டு இருந்தாரு. இந்த வேலையால அவரோட குடும்பம் அப்படியே தட்டு தடுமாறி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனா மம்மன் இதுல திருப்தி அடையல. ஏன்னா அவருக்குள்ள பெருசா ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி இருந்தது. அதனால 1946 அவரோட வைஃப் கூட சேர்ந்து ஒரு சின்ன பலூன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ அவரே சொந்தமா பலூன் தயாரிச்சு அதுல காத்து அடிச்சு மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாரு. அவரோட இந்த பிசினஸ் ரொம்ப சூப்பரா போக ஆரம்பிச்சது. முன்னை விட இப்போ நல்ல மார்ஜினும் லாபமும் கிடைக்க ஆரம்பிச்சது. சில வருஷங்கள் இப்படி பலூன்கள் செஞ்சுட்டே இருந்தப்போ அவருக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. பலூனும் ரப்பர்ல தான் செய்யறோம், டாய்ஸும் ரப்பர்ல தான் செய்யறோம், அப்போ ஏன் நம்ம பொம்மைகளையும் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சாரு. இந்த ஐடியாவோட 1949 இருந்து டாய்ஸ் மேனுஃபேக்சரிங்கையும் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த பிசினஸ் அவரோட லாபத்தை அப்படியே டபுள் ஆக்குச்சு. ஆனா இந்த சக்சஸ்லயும் மம்மனுக்கு முழு திருப்தி இல்ல. அவரோட தேடல் எல்லாம் இன்னும் ஒரு பெரிய பெட்டரான வாய்ப்பை நோக்கியே இருந்தது. அப்பதான் அவரோட அதிர்ஷ்டம் கதவை தட்டுச்சு. அந்த சமயத்துல அவரோட கசின் பண்ணிட்டு இருந்த டயர் ரீட்ரேடிங் பிசினஸ் பத்தி அவருக்கு தெரிய வருது. அங்க அவங்க பழைய டயர்கள் மேல புது த்ரெட் பேட்டர்னை ஒட்டி அந்த டயர்களை அப்படியே புத்தம் புதுசு போல மாத்திட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலதான் மம்மன் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நோட்டீஸ் பண்ணாரு. அத அவரோட ப்ராடக்ட் மூலமா சால்வும் பண்ணாரு. அதாவது அந்த காலத்துல பழைய டயர்களை புதுசாக்குறதுக்கு யூஸ் பண்ண த்ரெட் ரப்பரை எல்லாம் வெளிநாட்டு பிராண்ட்ஸ் தான் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதோட குவாலிட்டியும் அந்த அளவுக்கு ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மார்க்கெட்ல இந்த மாதிரி த்ரெட் ரப்பரை தயாரிக்கிற லோக்கல் பிளேயர்ஸ் யாருமே இல்லங்கிறத மம்மன் பார்த்தாரு. இந்த கேப்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு 1952 அவரே த்ரெட் ரப்பர் மேனுஃபேக்சரிங்க ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் தயாரிச்ச த்ரெட் ரப்பர் மத்த ஃபாரின் பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரா இருந்தது. வெறும் 4 வருஷத்துல அவரோட கம்பெனி த்ரெட் பிசினஸ்ல 50%
5% மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணிடுச்சு. இதனால பல ஃபாரின் கம்பெனிகள் இந்தியன் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இவ்வளோ கம்மி டைம்ல இந்திய மார்க்கெட்டே ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மம்மன் ஒரு முடிவு பண்ணாரு. ஏன் நாமளே முழு டயரையும் தயாரிக்க கூடாதுன்னு யோசிச்சாரு. ஆனா இங்க அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. டயர் மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னோட காம்படிட்டர்ஸை பத்தி அவர் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. இதனால அவர் ஏகப்பட்ட கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. உண்மை என்னன்னா, மம்மனுக்கு த்ரெட் ரப்பர் உருவாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை வச்சு டயரும் செஞ்சிடலாம். ஆனா ஒரு குவாலிட்டியான டயரை தயாரிக்க அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பிராண்டோட டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. பல கம்பெனிகள் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி முன்னாடி வந்தாங்க. அவங்க பேரு தான் மேன்ஸ்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர். மம்மன் அவங்க கூட ஒரு டெக்னிக்கல் கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு அவங்களோட டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ நல்ல குவாலிட்டியான டயர்களை செஞ்சு இந்தியாவில் மேன்ஸ்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர் அப்படிங்கிற பேர்ல விற்க ஆரம்பிச்சாரு. ஆனா உண்மையான பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பமாச்சு. மேன்ஸ்ஃபீல்ட் டெக்னாலஜியில உருவான டயர்கள் அமெரிக்காவுக்கு வேணும்னா நல்லா இருந்திருக்கலாம். ஆனா இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அது கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மற்ற ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியன்ஸ்லாம் டயர் தயாரிக்கவே லாயக்கு இல்லாதவங்கன்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. சொல்ல போனா அந்த டைம்ல இந்தியன் டயர் இண்டஸ்ட்ரியை டன்லப், ஃபயர்ஸ்டோன், குடியர் மாதிரியான 3 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குனா டயரோட பிரைசிங், ப்ரொடக்ஷன், ஏன் சப்ளையை கூட அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. புதுசா எந்த ஒரு பிளேயரையும் மார்க்கெட்குள்ள அவங்க விடவே மாட்டாங்க. பை சான்ஸ் மேன்ஸ்ஃபீல்ட் மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி உள்ள வந்தாலும் அவங்கள பத்தி தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணி மார்க்கெட்டை விட்டே துரத்திடுவாங்க. ஆனா நம்ம எம்ஆர்எஃப் அவ்வளோ சீக்கிரமா தோத்து போற ஆள் கிடையாது. இந்த 3 மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ்லயும் டன்லப் தான் பெரிய பிளேயர். இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்குறதுல டன்லப் தான் எப்பவுமே முன்னாடி இருப்பாங்க. எம்ஆர்எஃப்க்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப கம்மியான ஆர்டர்ஸ் தான் கிடைக்கும். டன்லப் கம்பெனி மார்க்கெட்ல ஒரு அன்ஃபேர் காம்படிஷனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த அன்ஃபேர் காம்படிஷன் பிசினஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தா போய் முடியலாம். ஏன்னா ஒருவேளை போர் நடக்கிற டைம்ல டயருக்கு அதிக காசு கேட்டு டிமாண்ட் பண்ணியோ இல்ல சப்ளையை கட் பண்ணியோ இந்த கம்பெனிஸ் நம்ம நாட்டை தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் பார்த்த இந்தியன் கவர்மெண்ட் மார்க்கெட்ல ஒரு ஃபேரான காம்படிஷனை கொண்டு வர முடிவு பண்ணி நம்ம ஊர்ல உருவான ஹோம் க்ரோன் கம்பெனிஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்ல ஒரு நல்ல ஷேரை பிடிக்கணும்னு எம்ஆர்எஃப் தங்களோட முழு உழைப்பையும் போட்டாங்க. இந்தியன் ரோடுகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு டயரை உருவாக்குறதுக்காக 1963 அவங்களோட சொந்த ரப்பர் ரிசர்ச் சென்டரை செட்டப் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க நினைச்ச மாதிரியான பெர்ஃபெக்ட்டான டயரையும் உருவாக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்துல இந்த கம்பெனி தங்களோட டயர்களை B2B ஃபார்மேட்ல தான் வித்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ரீட்டைல் செக்மெண்ட்லயும் என்ட்ரி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. இதுல இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, OEM கம்பெனிஸ் யாருமே MRF டயர்களை யூஸ் பண்ணவே இல்லை. OEMனா எந்த கம்பெனிஸ் வண்டியோட பார்ட்ஸை அவங்களே சொந்தமா தயாரிச்சு அவங்களே அசம்பிள் பண்ணி விற்கிறாங்களோ அவங்க தான் OEM. இப்போ MRF கிட்ட இருந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, டிரைவர்ஸோட செகண்ட் சாய்ஸா மாறுறது. அதாவது தன்னோட வண்டிக்கு புதுசா டயர் மாத்தணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றது. ஆனா அது நினைச்ச அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால MRF ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைசிங்னு அழைக்கப்படுற ஒருத்தரை ஹையர் பண்ணாங்க. அவரோட பேர் தான் அலிக் பதம்சி. இவர் உங்களுக்கு தெரியலனா பஜாஜ், சர்ஃப், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் மாதிரியான ஃபேமஸான ஆட் கேம்பெயின்ஸை உருவாக்குனதே இவர் தான். MRFக்கான ஆட் கேம்பெயினை உருவாக்குறதுக்கு முன்னாடி இவர் நேரா ஃபீல்டுல இறங்கி ஏகப்பட்ட ட்ரக் டிரைவர்ஸ் கிட்ட பேசினாரு. இந்த சர்வே மூலமா அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. ட்ரக் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான டயர்கள் தான் தேவைப்பட்டுச்சு. அப்போதான் அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். மக்களோட இந்த ஒரு தேவையை மையமா வச்சு அலிக் உருவாக்குனது தான் அந்த ஐகானிக் MRF மிசில்மேன் ஆட். இந்த விளம்பரத்தை டிவி கமர்ஷியல்ஸ்லயும் பில்போர்ட்ஸ்லயும் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்க. இதனால சாதாரண மக்களுக்கும் MRF பிராண்ட் ரொம்ப பரிச்சயம் ஆகிருச்சு. எப்போலாம் டயர் மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்போலாம் அவங்க MRF டயர்களை போடவே விரும்பினாங்க. இப்போ ஒரு பக்கம் பக்கா ரிசர்ச் மூலமா ஹை குவாலிட்டி டயர்களை தயாரிச்சது மட்டும் இல்லாம தன்னோட மார்க்கெட்டிங் திறமையால கன்சியூமர்ஸையும் தம் பக்கம் இழுக்கிறதுல MRF ஜெயிச்சிட்டாங்க. இதனால மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஷேர் கிடைச்சது. இதெல்லாம் இதோட முடிஞ்சிடல. இந்தியன் மார்க்கெட்டே ரூல் பண்ணதுக்கு அப்புறம் MRF தங்களோட டயர்களை எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து தான் MRF ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் பிராண்டா உருவெடுத்துச்சு. ரொம்ப சீக்கிரமாவே, அதாவது 1967 MRF அமெரிக்காவுக்கும் டயர் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவுக்கு டயர் ஏற்றுமதி செஞ்ச முதல் இந்தியன் கம்பெனி MRF தான். ஒரு காலத்துல சொந்த நாட்டிலேயே ஃபாரின் பிராண்ட்ஸ் கிட்ட தோத்து போனவங்க இன்னைக்கு அதே ஃபாரின் பிராண்ட்ஸை அவங்க நாட்டுக்கே போய்
எதிர்த்து நின்னாங்க. இப்போ வருஷம் 1970 இந்தியாவோட ஆட்டோமொபைல் செக்டார் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. முன்ன விட இப்போ இந்தியன் ரோடுகள்ல ஏகப்பட்ட வண்டிகள் ஓட ஆரம்பிச்சது. வண்டிகளோட இந்த அதீத டிமாண்ட பார்த்த எம்ஆர்எஃப் அதே வருஷம் கேரளால இருக்கிற கோட்டயத்துல தங்களோட 2வது பிளான்ட்டையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 1973 எம்ஆர்எஃப் நைலான் டயர்களையும் டெவலப் பண்ணிட்டாங்க. இது விலை கம்மியாகவும் ரொம்ப அதிக உழைக்கக்கூடியதாகவும் இருந்தது. இந்த நைலான் டயர்களோட உருவாக்கம் எம்ஆர்எஃப்க்கு ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜியா அமைஞ்சது. இதனால ஒரு பக்கம் ஃபாரின் பிராண்டுகள் எல்லாம் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆனாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்திய சாலைகளுக்கு இந்த நைலான் டயர்கள் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா செட் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா ஆரம்ப காலத்துல எம்ஆர்எஃப் வெறும் பஸ் மற்றும் ட்ரக்குகளுக்கு மட்டும்தான் டயர் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நைலான் டயர்களோட வரவுக்கு அப்புறம் அவங்க பேசஞ்சர் கார் செக்மெண்ட்லயும் ரொம்ப மாசா என்ட்ரி கொடுத்தாங்க. இந்திய மார்க்கெட்ல நைலான் டயர்கள் தூள் கிளப்பிட்டு இருந்துச்சு. எம்ஆர்எஃப்க்கு எல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் 1979 மேன்ஸ்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர் கம்பெனிக்கும் எம்ஆர்எஃப்க்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது. கடைசியில இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஃபைனலா கம்பெனியோட பேரை மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி அப்படின்னு மாத்தினாங்க. இப்போ எம்ஆர்எஃப் ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியா உருவெடுத்திருந்தாங்க. இந்தியால ஆரம்பிச்சு வெளிநாடுகள் வரைக்கும் இவங்களோட பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனா எம்ஆர்எஃப்க்கு இந்த சக்சஸ் மட்டுமே பத்தல. டயர் மேனுஃபேக்சரிங் மற்றும் டெக்னாலஜில ஒரு குளோபல் லீடரா வரணுங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய மிஷனா இருந்துச்சு. இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக நிறைய ஃபாரின் கம்பெனிகள் கூட டைப் வச்சுக்கிட்டு வருஷம் தங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தாங்க. இதனாலதான் 1988 மாருதி 800 மார்க்கெட்ல லான்ச் ஆனப்போ அதுல எம்ஆர்எஃப் ஓட டயர்களை யூஸ் பண்ணாங்க. மாருதி கார்ல எம்ஆர்எஃப் டயர்களை யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இதுவரைக்கும் பஸ், ட்ரக், கார் மற்றும் பைக்குகளுக்கு மட்டும் டயர் தயாரிச்சிட்டு இருந்த எம்ஆர்எஃப் 2004 ஜிக்மா சீரிஸ் டயர்களை டெவலப் பண்ணாங்க. இது ஜேசிபி மாதிரியான கமர்ஷியல் வெஹிக்கிள்களுக்கும் அக்ரிகல்ச்சர் மெஷின்களுக்கும் ரொம்பவே யூஸ் ஆச்சு. அப்புறம் 2006 ஹை பர்ஃபார்மன்ஸ் டயர்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு எஸ்யூவிகளுக்காக எம்ஆர்எஃப் வாண்டரர் மற்றும் மோட்டார் பைக்குகளுக்காக எம்ஆர்எஃப் மீடியோர் மாதிரியான சூப்பரான டயர்களை உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம 2008 இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சுகோய் 30 ஃபைட்டர் ஜெட்டுகளுக்கும் டயர்கள் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரியான பிரம்மாண்ட எக்ஸ்பான்ஷன் காரணமா 2007 எம்ஆர்எஃப் மொத்தமா $1 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணாங்க. அப்படியே 2011 அதாவது வெறும் 4 வருஷத்துல $2 பில்லியன் டர்ன் ஓவரை அச்சீவ் பண்ணாங்க. இன்னைக்கு தேதியில எம்ஆர்எஃப் ஓட வேல்யூவேஷன் 3 லட்சம் கோடிக்கும் மேல. வெளிநாடுகள்ல இருந்து மட்டுமே வருஷத்துக்கு $3 பில்லியன் அதாவது 25,000 கோடி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. டயர் பிசினஸ்ல இப்படி தூள் கலப்பிட்டு இருந்த எம்ஆர்எஃப் இப்போ தங்களோட பிசினஸ டைவர்சிஃபை பண்ண நினைச்சாங்க. அதனால 1989 உலகத்தோட மிகப்பெரிய டாய் மேனுஃபேக்சரிங் பிராண்டான ஹாஸ்ப்ரோ இன்டர்நேஷனல் கூட கொலாபரேஷன் பண்றாங்க. அதே வருஷம் ஒரு ஆஸ்திரேலியன் பிராண்ட் கூட சேர்ந்து இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ஸ் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இத்தாலியை சேர்ந்த ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஏர்போர்ட்ல எல்லாம் நம்ம பாப்போமே ஒரு கன்வேயர் பெல்ட், அதை எதையும் தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்போ எம்ஆர்எஃப்க்கு ஃபியூச்சரை நினைச்சு எந்த பயமும் இல்ல. ஏன்னா புதுசா எந்த வண்டி லான்ச் ஆனாலும் அதுக்கு கண்டிப்பா டயர் தேவைப்படதான் போகுது. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எப்போதுமே சேஃப் இல்ல. அதனாலதான் டயர்கள் மட்டும் இல்லாம டாய்ஸ், இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ஸ் மற்றும் கன்வேயர் பெல்ட்னு எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க எம்ஆர்எஃப் தங்களோட மார்க்கெட்டிங்ல எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு. அதனாலதான் அவங்க நேரா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைசிங் கையே ஹையர் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை எம்ஆர்எஃப் ஒரு தரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்க. அது ஒவ்வொரு குழந்தையோட மனசுலயும் அவங்க பிராண்ட் பேரை ஆழமா பதிய வச்சது. இந்த முறை அவங்க தேர்ந்தெடுத்தது கிரிக்கெட். அதுவும் எப்படின்னா முதல்ல சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் விராட் கோலின்னு இவங்களோட பேட்ல தங்களோட எம்ஆர்எஃப் லோகோவை கொண்டு வந்தாங்க. ஆனா ஏன் சச்சின், ஏன் விராட் கோலி? இதுக்கு எம்ஆர்எஃப் சொன்ன காரணம் என்னன்னா, நாங்க எங்களோட ஃபீல்டுல பெஸ்ட், அப்போ எங்களோட லோகோவும் கிரிக்கெட்டோட பெஸ்ட் பிளேயர்ஸ் பேட்ல தான் இருக்கணும். ஆனா இது மட்டும் முழு உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி எம்ஆர்எஃப் ஓட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒளிஞ்சிருந்துச்சு. இதனாலதான் அவங்க மாருதி, சுசுகி மற்றும் யமஹா மாதிரியான பெரிய நிறுவனங்களை தங்களோட கஸ்டமரா மாத்தினாங்க. ஜேடி பவர் அவார்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே மிக உயரிய ஒரு விருதா பார்க்கப்படுது. ப்ராடக்ட் குவாலிட்டி மற்றும் கஸ்டமர் திருப்தியில யாரு பெஸ்டோ அவங்களுக்கு தான் இந்த அவார்ட் கிடைக்கும். எம்ஆர்எஃப் இந்த விருதை தொடர்ந்து பலமுறை ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. எம்ஆர்எஃப் ஓட இந்த வெற்றி கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கத்து கொடுக்குது. மனசுல ஒரு ஆழமான வெறியும் உழைப்பும் இருந்தா சாதாரண ஒரு மனுஷனால கூட மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளை வீழ்த்த முடியும். அதுவும் நம்ம நாட்டுல மட்டும் இல்லங்க, அவங்க நாட்டுக்கே போய்
அவங்கள ஜெயிக்க முடியும். MRF நிறுவனரோட இந்த அசாத்தியமான உழைப்பையும் பங்களிப்பையும் பாராட்டி இந்திய அரசாங்கம் 1993 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சாங்க. இந்த விருதை வாங்கின சவுத் இந்தியாவோட முதல் தொழிலதிபர் நம்ம மம்மன் மாப்பிள்ள தான். இன்னைக்கு வீடியோவுக்கு இவ்வளவுதான். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.